ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. வணக்கம் நேயர்களே. ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லத்தை இனிய இல்லமாக, இனிமையான இல்லமாக மாற்றுவதற்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் தீர்வு அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக தர முடியும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்களால் சால்வ் பண்ணி தர முடியும் வாஸ்து மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய கேள்விகளுக்கும் சார் விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க. வாஸ்து பேராசிரியர் டாக்டர் MSR மணிபாரதி சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்களே, நிறைய கடிதங்கள் அனுப்பியிருக்கீங்க. முதல்ல அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பொதுவான கேள்விகளுக்கு நம்ம போகலாம். சார், அதாவது ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குரல் எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறது அந்த குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது பார்க்கும்போது, அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. நாங்கள் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, நாங்கள் பண்ணாத பரிகாரம் பூஜைகள் எதுவுமே கிடையாது. இருந்தும் எங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலேயே குழந்தை செல்வம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார், இந்த குறையை எதனால இந்த குறை ஏற்படுது சார்? இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சார். அதாவது எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்மணியினுடைய வெற்றிக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பெண் பூப்படையும் பொழுது 25% என்றும், மணவாளனை கைப்பிடிக்கும் பொழுது மறுபடியும் 50%, குழந்தை பேறு என்று எடுக்கும் பொழுது 75% என்றும், அவர்களை வளர்த்து ஆளாக்கி மறுபடி அவர்களை அடுத்த தன்மைக்கு, அதாவது அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறத ஆக்கி மருமகளை எடுத்தோம் மருமகனை எடுத்தோம் அப்படிங்கும் பொழுது 100% தன்மையாகவும் வருவதாகலாம் ஒரு பெண்ணுக்கு பெர்சன்டேஜ் சொல்லப்படுது. அப்போ இதுக்கு மூலம் என்ன அப்படின்னு, அதாவது ஒரு மனிதனுடைய சந்ததி வளர்ச்சிக்கே இந்த குழந்தை பாக்கியங்கிறது முக்கியம். அதாவது ஒரு மனிதன் சாவதில்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் சான்று. நம்ம பெரியவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா மாதிரி அப்படின்னெல்லாம் சொல்லுவதற்கு சான்று. அப்போ தாத்தா இறந்தாரா என்ன? இல்லை. ஆனால் அவர் இந்த பூமியில் இல்லைங்கிறது தான். ஆக மனிதன் எப்பொழுதும் சாவது இல்லை. அப்போ மனிதன் சாகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த கலை இருப்பதால் தான் இவனுடைய தன்மைகள் வம்ச வளர்ச்சிங்கிற முறையில் அங்கீகரிக்கப்படுகிறது. இப்போது இது ஒரு புனிதமான தாம்பத்தியத்தினுடைய வெளிப்பாடு. இப்போது இந்த வெளிப்பாட்டுக்கு எது தடை அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வீட்டினுடைய அமைப்புகளில் 4 திசையினுடைய மூளை பாகங்களில் ஏற்படக்கூடிய தவறுகளில் பிரதானமாக அக்னி வாயுவிய பாகத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் இதில் கைகோர்க்கப்படுகிறது. தவறுகள் அப்படிங்கிறது எதை சொல்றீங்க? கட்டிடமாக இருக்கலாம். இப்போ 4 பாகம், அதாவது வீட்டை சுற்றி நம்ம ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை பொது அமைப்பு. சிறப்பு விதியாக கூடுதல் குறைத்து அப்படின்னு எல்லாம் நம்ம எடுக்கிறோம். மேற்கு கூடுதல், கிழக்கு குறைவு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கிழக்கு கூடுதல் மேற்கு குறைவு அப்படிங்கிறது தான் சரி. இப்படியெல்லாம் இந்த இட அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கட்டடம், இப்போ செவ்வகமாகவோ அல்லது சதுரமாகவோன்னு ஒரு அமைப்பு நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கெல்லாம் எலிவேஷனுக்கு ஆஃப்செட் கட்டிங்ஸ் அப்படின்னெல்லாம் சில முறைகள் கையாளப்படும் பொழுது, அப்போ அந்த கட்டிடத்துடைய வளர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 4 வகையான தன்மைகளில் தவறான வளர்ச்சிகள், நேர் வளர்ச்சிகள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த தவறான வளர்ச்சிங்கிறது கிழக்கு அக்னி, வடக்கு வாயுவியம், மேற்கு தெற்கு நிருதி, இந்த மாதிரியான பாகங்கள். இந்த பாகங்களுடைய வளர்ச்சி
வாயுவியம் அல்லது ஆகினேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகங்களுடைய அடைப்பு இவைகள் வந்து கைகோர்க்கப்படும் பொழுது கட்டடத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை தருது. சரி, ஒரு பெண் வந்து பிறந்த வீடுங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறாங்க, புகுந்த வீடுங்கிறது ஒரு இடத்துல இருக்காங்க, அதுலயே நிறைய வீடுகள் மாறுறாங்க இல்லையா சார்? அப்படி இருந்தும் இந்த ப்ராப்ளம் வந்து 10 வருஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி சார்? 10 வருஷம்னு சொல்லியிருக்காங்களே தவிர பல வீடு மாறினேங்கிறது அவங்க கேள்வியில இருக்கல. அது ஒரு தன்மை. அப்படி இருந்தாலும் வந்து தாய் வீடு வந்து வேற வீடு, புகுந்த வீடு வேற வீடா தானே சார் இருக்கும்? இருக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீடும் வாஸ்துல இருக்குது அப்படிங்கிறது தான் இல்லையே. இப்ப அதுதானே பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா தாய் வீட்டுல ஒரு பிரச்சனை, புகுந்த வீட்டுல பிரச்சனை, நம்ம போற பக்கம் பிரச்சனை, ஏன் ஈவன் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய லாட்ஜிகளும் பிரச்சனைங்கிற அளவுகளுக்கு எல்லாத்தையும் கட்டட அமைப்புல ஒரு முரண்பாடு இல்லை. ஆகையினால நாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்புகளுக்கு இப்ப பிரதான இல்லம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த வீட்டுல அதிகம் இருக்கிறீங்கிறது ஒரு கணக்கு. இப்ப விருந்துக்கு போகக்கூடிய இடத்தில் தாய் வீடும் அதுக்கு தகுந்த அமைப்புகள்ல இல்லைன்னா பேரனை கொஞ்சம் முடியலைங்கிற தன்மையே அந்த தாய், அதாவது இவங்களுடைய தாய்க்கு கொடுக்குது இல்லைங்களா? அப்ப அங்க தவறு இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா அங்க வந்து குழந்தை இருக்கணும், பேர் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்புகள்ல தான் நிறைய இடங்கள்ல தாய் வீட்டுல குழந்தை பிறந்து அங்கேயே அந்த அம்மாக்கள் இருந்துடுறாங்க, இந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு வர்றதில்லை. அப்படிங்கும் பொழுது இங்கே வந்தா பாத்தீங்கன்னா பிரச்சனை, சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் மூலம் வந்து வாஸ்து. அப்போ இந்த மாதிரியான அடைப்புகள் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத சரி பார்க்கணும். இதுல நேரா வந்து எது சரி அப்படின்னு பல கருத்துக்கள் நீங்க படிச்சு கேட்டு வச்சு இருக்கிறது பூரா அதனுடைய மறைபொருள்கள்ல வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டிவியில் நான் வந்து இந்த பக்கம் கையை காமிச்சேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அது தெரியும். நான் வலது பக்கம்னு சொல்லுவேன், இடது பக்கமாக புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கும். இப்போ இன்றைக்கே ஒரு வீட்டில் நான் போய் ஒவ்வொரு ரூமுக்கும் வெவ்வேறு அமைப்புகளில் நான் வந்து கதவு அமைப்புகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ரூமுக்கு கதவு அமைப்பு இப்படி வரணும், அந்த ரூமுக்கு இந்த மாதிரி வரணுன்ட்டு. உடனே இவர் இடது கை பக்கம் வலது கை பக்கம்னு மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து சார் இது எப்படி இந்த பக்கம் இடது கை பக்கம்னு கேட்குறாரு. ஐயா இது திசை மாறி இருக்குது அதனால இடது கை பக்கம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஆமாங்கிறாரு. வைக்கும் பொழுது அதே மாதிரி வைக்கிறாரா அப்படின்னு கண்காணிக்கணும் இல்லைங்களா? மறந்துட்டோம்னா தப்பா போயிடும். அதனால தான் இன்ஜினியரிங் கூட வச்சுக்கிறோம், முதலாளிகளையும் கூட வச்சுக்கிறோம், கார்பெண்டரையும் கூட வச்சுக்கிறோம், மேஸ்திரியும் கூட வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 5 பேர் இருக்கையில் இப்போ 5 பேர் கேட்டிருக்கையில ஒருத்தர் தப்பா வைக்கும் பொழுது கிடையாதுன்னு இவர் சொல்லுவார், உடனே முதலாளிகிட்ட கேளுன்னு அவர் சொல்லுவார். ஆக மொத்தம் இவங்க முடிவு பண்ணுறதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லித்தரோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே சொல்லித்தராமல் படக்கூடிய கட்டடங்கள் தப்பாக போயிடுது. அப்போ இந்த மாதிரி தப்புகளில் தாய் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீடு இன்னொரு வீடு மாறி இருக்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இப்போ எங்கே வாஸ்து இருக்குது? இப்போ நாங்கள் கொடுக்குற வீட்டுகளில் தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வாடகை வீட்டில் இருந்து தான் வந்து நிறைய வந்து பணம் சேர்த்தேன், நிறைய தொழில் செஞ்சேன், வாடகை வீட்டில் இருந்து நான் அதுக்கப்புறம் வந்து புது வீடு கட்டி அதுக்கு வந்து போயிட்டேன். ஆனால் அதில் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்தது, தொழில் சரிவு வந்தது அப்படின்னு சொல்றாங்க சார். அப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போதும் அந்த நல்ல அமைப்பு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா சார்? இருக்கும். அதாவது இப்போ இதில் என்னன்னா வெறும் வாசல் அமைப்பு மட்டும் அப்படின்னு ஒரு சாரார் எடுத்துக்கிறாங்க. ஆச்சுங்களா? இப்போ வாசல் நன்றாக இருந்தால் காசு வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் வாசல் நல்ல அமைப்பில் கொடுத்துருக்குறோம்னு சொல்லி என்கிட்ட பல லிஸ்ட் வர்றாங்க. அப்போ மற்றது எது? இப்போ வரவு இருக்க வேண்டிய பாகத்தில் வரவு இருக்குதுன்னா செலவு கட்டுப்படுத்தக்கூடிய பாகம் கட்டுப்பாடாக இருக்கணுமா இல்லையா? அது இல்லாத அமைப்பு ஏற்பட்டு பல வீடுகள் அமைஞ்சு போகுது. இப்போ சொந்த வீடுன்னு கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுறோம்? வாடகை வீட்டில் நம்ம 3 ரூமில் இருந்தோம், என்ன நம்ம இருக்கிறதே இருக்கு, ஏதோ கடவுள் நல்லா காசு கொடுத்துருக்குறான், கொஞ்சம் நல்ல அமைப்பாக கொடுப்போம்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அதை எப்படி ஆசைப்படணும், பட்டதை எப்படி அனுபவிக்கணும், எப்படி அமைக்கணுங்கிறதுல தான் முரண்பாடு. அப்போ நீங்கள் வந்து ஒரு 16க்கு 10 வேணும், 17க்கு 10 வேணும், 11க்கு 11 வேணும், 8க்கு 11 வேணுங்கிறதெல்லாம் அளவு முறைன்னு எடுக்கிறீங்க. அமைப்பு முறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த அறைக்கு இது எப்படி கட்டுப்படுது, அந்த அறைக்கு இது எப்படி கட்டுப்படுது, எப்படி பிரம்மத்தை பாதிக்கப்படுகிறது. இப்போ 11:11 11 அப்படின்னு கொடுத்துட்டு 10:45 11 அப்படின்னு ஒரு அளவு தர்றாங்க. இது பிரம்மத்தை பாதிக்காதுன்னு கணக்கெடுக்கப்படுது. ஆனால் அது பிரம்மத்தை பாதிக்கப்படுகிறது. ஏன்னா முதுகு தண்டு பாதிப்பு. இந்த மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் சொன்ன அந்த குழந்தை பாக்கிய தடை அப்படின்னு வரும். இப்போ ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கம்பேரிஷன், ஒவ்வொரு அமைப்புன்னு எடுக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரியான ஒரு வீட்டு அமைப்புக்கான அமைப்பு சொந்த வீட்டில் தரப்படும் பொழுது
பிரச்சனையா வந்துரும். இப்ப 3 வீடு ஃபார்முலா அப்படிங்கும்போது ஒரு ஃபார்முலா தானே சார், 2 + 1 = 3 அப்படின்னா அதுதானே சார். அந்த ஃபார்முலா வந்து ஒவ்வொருத்தர் எடுக்கும்போது ஏன் தவறாக அமையுது சார்? நான் 1 + 2ன்னு எடுத்தேன், 3ன்னு வந்து பாருங்க இலக்கம் மாறி போச்சுன்னு எத்தனை பேர் கமாண்ட் அடிக்கிறாங்க. அதாவது 2 + 1 3, ஓகே 1 + 2ன்னு எடுத்தேன் அப்படின்னு சமாளிக்கிறதுன்னு ஒரு அமைப்பு கொண்டு வர்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தப்புகள் நடக்கும். ஏன்னா இப்போ நான் தான் சொல்றேனே, இப்ப நீங்க வந்து என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்கீங்கிறது உள்பட நான் இந்த லைவ்ல உங்களுக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அளவுகள் அமைக்கப்படும் விதம்ங்கும் பொழுது உங்களுடைய டைனிங் அறைக்கும் உங்களுடைய கிச்சனுக்கும் உண்டான தொடர்புக்கு படுக்கை அறையினுடைய தொடர்பு என்ன இப்படிங்கிறது ஃபார்முலா. ஆனா நீங்க என்ன எடுத்திருக்கிறீங்க, 2 + 1 3 அப்படின்னு சொல்லிட்டு மனையடியில் பொருத்தமான கணக்கு சரிபார்க்கப்பட்டதுன்னு எடுத்திருக்கிறீங்க. அது எப்படி சரிபார்க்கணும்னு இன்னொரு கணக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த பிளஸ்ன்னு ஒண்ணு போடுறீங்க பாத்தீங்களா, 2 1 3 தான் சொல்லிட்டு பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா 31 ஆயிடும் ஆச்சுங்களா, அல்லது 21 அல்லது 12ன்னு மாறிடும் இல்லைங்களா. 2 1ன்னு போட்டா 21, 1 2ன்னு போட்டா 12. இந்த நடுவுல போடக்கூடிய இந்த பிளஸ் தான் இதனுடைய இது அமைப்புக்கு ஸ்தானம் என்னன்னு தருது. அது மாதிரி கணக்கு ஒன்று தான், அதை இணைக்கும் விதத்தில் பிளஸ்ஸா மைனஸா. இப்போ 2 - 1 அப்படின்னா 1, 2 + 1ன்னா 3. இதானங்கம்மா ஃபார்முலா. அப்போ இந்த நீங்க போட்டது மைனஸா பிளஸ்ஸா, ஒரு கோடு போட்டு பேனா லேசா புள்ளி வச்சிருச்சுன்னு சொன்னா வகுத்தல் ஆகி போகும். அந்த மாதிரியான தவறுகள் சாதாரணமா நம்ம பேனா லீக் ஆயிடுச்சு. இத்தனை ரூம்கள் வந்து இருக்கும்போது தவறுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து ஒரே ஒரு ரூம் தானே சார் இருக்கு, கடைகள் அந்த மாதிரி இடங்களுக்கு இல்ல வந்து முடியல, ஒரே ஒரு ரூம் வச்சு அதுலயே வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா சார், அதுல வந்து ஏன் பிரச்சனை வருது சார்? அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்ப கடையில எல்லாம் வந்து கிணறு கிடையாது, டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, செப்டிக் டேங்க் கிடையாது, வெறும் ஒரு ரூம் தானே சார். அங்க ஒரு சின்ன திருத்தம், எல்லாமே கடைக்கு உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கட்டடத்துக்குள்ளே இருக்கும், அந்த கடை வச்சிருக்கிறவருக்கு தெரியாது, ஆனா முதலாளிக்கு தெரியும். இவருக்கு தானே வியாபாரம் எல்லாம் போகுது. இதெல்லாம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கலையினுடைய தன்மை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் வெற்றி தரும். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து கழிவறை கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க, எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் கழிவறைகள் தரப்படுகிறது. ஆச்சா, அப்போ வந்து இவங்க நம்ம ஒரு அறையினுடைய கணக்குகளையாவது ஒரு முறையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் தப்புன்னு கொடுக்கும் பொழுது டோட்டலையும் ஃபாயில் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா பல காம்ப்ளெக்ஸ்களில் 1-2 கடைகள் மட்டும் வெற்றி பெறுவது, புகழான அமைப்பில் வியாபாரம் ஆவது இப்படின்னு அமைகிறதுக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்க 2 கடைகள் நல்லா இருக்கும், 2 கடை வந்து நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல அமைப்பு கொடுத்துருப்பாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா இப்போ என்னைய மாதிரி கூப்பிடுறவங்க அந்த காம்ப்ளெக்ஸில் ஒருத்தங்களா இருக்கும். அப்போ அந்த கடை மட்டும் பார்த்தீங்கன்னா பொலிவாகவும் அமைப்பாகவும் நல்லாவும் இருக்கிற மாதிரி பார்த்தாலே தெரிஞ்சு போகும் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து சொந்த வீடு அப்படின்னா என்ன வேணா மாத்தி அமைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்க சார். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஓனர்ஸ் வந்து ஒரு செங்கலையோ ஏன் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு கூட இப்போ அலோவ் பண்றது கிடையாது சார். இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எப்படி சார் மாற்றி அமைக்க முடியும்னு சொல்றீங்க? முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. முதல்ல உங்க ஓனரை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, இப்படி ஒரு அமைப்பு நமக்கு தெரியாம போச்சு, அப்போ நீங்க திருத்திக்கிறதாக இருந்தால் தாராளமா திருத்திக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல எல்லாம் வாடகை கட்டடம் தான் வச்சிருக்கிறோம். ஆஃபீஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற ஆஃபீஸுகள் பூரா வாடகை கட்டடம் தான். அந்த ஓனர்ஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கணும்னா அனுமதி தந்திருக்கிறாங்க, தராமல் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம கேட்கல, அப்ரோச் பண்ணலை, அவங்களுக்கு இதை பற்றி நம்ம எடுத்து சொல்லலை. இது யாரு குற்றம்? நம்ம வந்து அதெல்லாம் செங்கல் நாங்கிட்ட விட மாட்டாங்க, ஆணி அடிக்க விட மாட்டாங்க, நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ மாட்ட முடியாது, கண்ணாடி மாட்ட முடியாது. சொல்றது என்னன்னா, ஒரு சில வீடுகளில் வரிசையா ஒரு 100 கேலண்டர் மாட்டி வைக்கிற பழக்கமெல்லாம் ஒரு சிலர் வச்சிருக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாதுன்னு தான் அந்த பில்டிங் ஓனர்கள் சொல்றாங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஆச்சா, இப்போ ஒரு கேலண்டர், ஒரு படம், ஒரு பூஜை படம் மாட்டுவதற்கெல்லாம் தடை அவங்க தர்றதே கிடையாது. நாம் என்ன பண்றோம், ஓட்டையை போட்டு 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 அசிங்கப்படுத்தி வச்சுட்டு போறோம். பார்த்தா கெடுதலா இருக்கிற மாதிரி அமைப்பாகுது. வீட்டை நல்லா வச்சுக்கணுமேனு பில்டிங் ஓனர் விரும்புறார். அவருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யணும், நம்ம அமைப்பையும் கரெக்ட் பண்ணணும்னா, சார் நாங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம், கொஞ்சம் மாற்றி வச்சுட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அனுமதி தர்றாங்க. வாடகை கட்டடங்களில் இப்போ கடையெல்லாம் நம்ம வைக்கிறோம், நம்ம டேஸ்ட்டுக்கு தான் ஷோகேஸ் பண்ணுறோம். கடையை ஷோகேஸ் பண்ணியா முதலாளி தர்றாங்க? இல்லை. நம்ம என்ன வியாபாரம், இந்த வியாபாரம் தான் இதில் பண்ணணும்னா முதலாளி சொல்கிறாங்க? கிடையாது. நாம் பில்டிங் ஓனரை தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். எதுவுமே மியூச்சுவலில் இருக்குது. அந்த மியூச்சுவலை நாம் இப்படி முடிவு எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க. பாருங்கள், எதிர்த்தாப்புல இருக்க இடம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன்.
உடனே நான் என்ன பண்ணேன், அங்கே நின்றுட்டு வேடிக்கை பார்த்தேன். அந்த ஓனர் அப்படியே வெளியில் வந்து பார்த்துட்டு, என்ன என்னுடைய இடத்த பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் இடத்த விலைக்கு வாங்கிக்கலான்னு ஒரு ஆசை, நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடாடாடாடா, இன்றைக்கே வாங்க, இன்றைக்கே எல்லாம் தந்துடுறேன், பணம் ரொம்ப உள்ள கேட்பீங்க, இப்போ கொடுங்க, கிரையத்தையே கொடுத்தறேன், எப்போ தர்றீங்களோ தாங்கங்கிறார். இப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நான் ஒரு வீட்டையும் கட்டணும்னு நினச்சி இந்த இடத்து மேலேயும் ஆசைப்பட்றேன். அப்போது இந்த இடம் கிடைச்சதுனா தானே நான் வீட்டை பெருசாக கட்ட முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கும் பொழுது போய் வேடிக்கை பார்த்தேன். இந்த மாதிரி இந்த இடத்த வாங்கின பிறகு வீடு கட்டினா கொஞ்சம் பெருசாக கட்டலாமே. அப்போ இது என்ன பண்ணணும்னு நிற்கும் பொழுது தற்செயலாக அந்த ஓனர் வர்றார். என்ன எங்கே அப்படின்னு, இல்லை இந்த இடம் எனக்கு சொந்தமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன், உங்களுக்கே வச்சுக்கோங்க அப்படின்னு அன்னைக்கே கிரயம் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டடத்தை பெருசாக கட்டிட்டேன். அப்போது நான் நினச்சேன் அது கிடைக்குது, கிடைக்குமா இது கிடைக்காதேன்னு நினைக்கல, நான் சும்மா தான் வேடிக்கை பார்த்துட்டு நின்னேன். அப்படி போய் நின்னேன், பார்த்தேன். அந்த நேரத்தில் அவர் வர்றாரு. என்ன கால நேரத்தில் நம்ம இடத்துலன்ட்டு, இல்லை இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோதாம்மா. உடனே 2 வார்த்தை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் ரெஜிஸ்டர் ஆகுது. இது பெரிய மெராக்கல், ஆனால் இது நடந்த உண்மை. அப்போது இது வந்து உங்களுக்குன்னு முடிவு பண்ணும் பொழுது நீங்கள் நினைக்கிறத வாஸ்துவில் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அது கிடைக்குது. சார் இப்போ நீங்கள் வந்து சேஞ்சஸ் அப்படின்னா வந்து இடித்து வந்து மாற்றணும் அப்படிங்கிறீங்களா சார்? ஆனால் இடிக்காமல் வந்து நாங்கள் மாற்றி தர முடியும், எங்களால் இந்த சேஞ்சஸை வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இடிக்காமல் நாங்கள் செஞ்சு தரோம்னு சவால் போடுறாங்களா சார்? நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அதுக்கு? நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன் சார்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்களும் இடிக்காம செஞ்சு கொடுக்கலாம்ல, அப்ப நிறைய காசு மிச்சம்ல சார். அதாவது நிறைய காசு நீங்க லாஸுங்கிறதுனாலதான் என்னை பார்க்க வர்றீங்க. மிச்சம் பண்ணியிருந்தா ஏன் என்னை பார்க்க வர்றீங்க? இன்னைக்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு என்னிடம் வருபவர்கள் 10 பேர் என்றால், பழைய கட்டடத்தில் பல லட்சங்களை இழந்தேன்னு வர்றவங்க 1000 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா 990 பேர் பிரச்சனையில் உள்ளவங்க தான் என்கிட்ட வர்றாங்க. என்னுடைய நான் பாருங்க, சரி வாடகை கட்டடம் தான் நான் வச்சு ஒரு மில்லு நடத்திட்டு இருந்தேன், ஒரு 5 ஃப்ரேம் போட்டு நடத்திட்டு இருந்தேன். இப்போ அதை சொந்தமாக்கி இருக்கிறேன், ஆஃபீஸை விரிவுபடுத்துகிறேன்னு இன்றைக்கி வர்றாரு. இப்போ கேட்டு செய்கிறதுனால அவருக்கு விரிவாகுது, இல்லைன்னா முதல்ல கொடுத்துருந்துருக்கிறது நல்ல அமைப்பாக இருக்கும். இப்போ அதை விரிவுபடுத்தும் பொழுது இவர் ஆசைப்படக்கூடிய தன்மைக்கு அது பகையான அமைப்பாக மாறுது. இப்போ நாம் போனதுனால அது நல்ல அமைப்பாக பண்ணித்தர முடியுது, இல்லைன்னா மாட்டிக்கிறாங்க. இப்போது அதில் இருந்து தானே சம்பாரிச்சேன், அதுலேயே இப்படி பண்ணினேனே, அதைத்தானே வாங்கினேன், அதுக்கப்புறம் ஏன் லாஸ் அப்படிங்கும் பொழுது இந்த மாற்றம். இப்போ முதல்ல வாடகை கட்டடமாக இருக்கும் பொழுது அதை செய்ய விட மாட்டார், இதை செய்ய விட மாட்டார்னு நீங்கள் பயந்த மாதிரி அவங்களும் பயந்து நின்னதுனால ஒரு சிலதை தொடாமல் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. சார் அதே பையன் தானே சார், தாத்தா செய்த தொழிலே வந்து அப்பா செஞ்சு மகன் செஞ்சு எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அட் ப்ரெசென்ட்டில் இத்தனை நாள் வந்து இந்த ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்களே. அதே பில்டிங் தான், அதே தொழில் தான், அதே இதில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தாட்ட வந்து இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட் வந்தது, பட் பேரண்ட்டாக வரும்போது வந்து லாஸில் வந்துட்டு இருக்கு. அப்போ இது என்ன ப்ராப்ளம் சார்? நீங்கள் சொன்ன அதே கேள்வியை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா புரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா அப்பா மகன் 3வது தலைமுறைன்னு வர்றீங்க இல்லைங்களா? இப்போ உங்கள் கட்டடத்தில் நீங்கள் தாத்தா கொடுத்துருக்கும் பொழுது அப்பா சில திருத்தம் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக பண்ணாமல் அந்த தொழில் விரிவு அப்படிங்கிற தன்மைக்கு வந்திருக்கவே இருக்காது. அதே 60 வருஷத்து கட்டடத்தை அப்படியே வச்சிருக்கிற மாதிரியான அமைப்பே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு இத்தினோண்டு மரப்பெட்டியை தூக்கி அப்படி வச்சு கல்லான்னு வச்சுட்டு இருப்பார், நம்ம டேபிள்னு போட்டிருப்போம். இன்னைக்கு ஸ்டீல் டேபிள்னு மாற்றிருப்போம், ரிவால்விங்னு மாற்றுவோம், ஆஃபீஸை அழகுபடுத்தணும்னு மாற்றுவோம், பார்ட்டிஷன்னு கொடுத்துருப்போம். இப்படின்னு ஏதாச்சும் எந்த மாற்றமும் பண்ணாமல் இருந்தால் தாத்தா காலத்தில் நடந்திருந்த வியாபாரம் தொடர்ந்து இருக்கும். மாற்றம்னு நீங்கள் தரும் பொழுது ஏற்றம்ங்கிறதுக்கு எது தடையாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை அது செய்யும். ஒன்றும் இல்லை, அருமையாக ஒரு டம்ளர் ஜூஸ் தர்றீங்க, தெரியாமல் ஒரு துளி மயக்க மருந்து கலந்தால் டம்ளர் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் கிடைக்காது. நீங்கள் கொடுத்த தெரியாமல் கலந்த மயக்க மருந்து தான் முதல்ல வேலை செய்யும். அந்த மாதிரி செய்வதால் இந்த முழு பலன் கிடைக்காம போயிடுது. ஆகையினால கட்டடத்தை இடிக்கணுமா அல்லது இடிக்கக்கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது வாஸ்து நிபுணர்கள். அது இடிச்சேதான் ஆகணும் அப்படின்னா அவசியம்னா தான் சொல்லுவோம். அதையும் பழைய கட்டடம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணி எந்த மாதிரியான தன்மைகளில் அதை அமைக்கணுங்கிறதுக்கு நாங்களே பிஇ வரைக்கும் உண்டான அத்தனை இன்ஜினியர்ஸையும் வச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் கட்டடத்தில் கை வைக்கிறதுக்கே அனுமதிக்கிறோம்.
எடுத்தோம் கவுத்தோம்னெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒன்று, முதல்ல கட்டடம் உடைக்கணுமா உடைக்க வேணும் ஒன்றும் இல்லை. நான் ஒரு கட்டடத்துக்கு போயிருந்தோம், பார்த்தீங்கன்னா உடைக்கணுமா வேணுமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டுட்ருக்கிற மாதிரி இருந்தது. வெறும் ஒரு 1/2 அடி அகலத்துக்கு ஒரு 7 அடி மட்டும் கட் பண்ண வேண்டியது இருந்தது. இது ஒரு பெரிய விஷயமா? இது மிகப்பெரிய தடையாக அந்த வீட்டுக்கு இருந்ததுங்கிறத அந்த வீட்டுக்கு புரிய வைக்கும் பொழுது, அது பார்த்தீங்கன்னா இப்படி தான். தாத்தா காலத்தில் இருந்த வீட்டுக்கு ஒரு கஃபோர்டுனுடைய அமைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது, கஃபோர்டாக கொடுக்கறதுக்கு 2 செங்கலை வச்சுட்டு அதில் 2 இதை போட்டு விட்டுட்டா செலவு கம்மி அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது அதுதான் விஸ்வரூபம். அதை மறுபடியும் எடுத்து விட்டோம். அப்போ தாத்தா காலத்தில் இருந்த நன்மை இப்போ பேரனுக்கு. அப்போ அவுட்டர்ல இருக்கிறது கவனிக்க போக ஒரு ஷோகேஸ் கபோர்ட் முதற்கொண்டு பார்க்கணும் இல்லையா சார்? கண்டிப்பாக. இப்போ சாதாரணமாக நம்ம தலை வாடுறோம் அப்படின்னா நேர் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதையே நம்ம இன்னைக்கு என்ன கொண்டை போட போகிறோங்கிறதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் அள்ளி முடிகிறதுன்னு கணக்கெடுக்கிறது மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். தன்னை அழகுபடுத்திக் கொள்வது எப்படி என்று நேசிக்கிறோமோ, நம்மளை குடியிருக்க வைக்கக்கூடிய வீட்டை அழகுபடுத்தும் பொழுதும் இது சரியாக இருக்கிறதா அப்படின்னு கவனிக்கணும். ஏன்னா ஒரு டிவி ஸ்டாண்டு வச்சதுலேருந்து பிரச்சனைங்கிற மாதிரியெல்லாம் மாறுது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் 4 சுவரா அதே 3 அமைப்பாக இருந்து முன்னாங்க 12 சுவரா இப்படிங்கிற கணக்குகள் எல்லாம் இங்கே பொது அமைப்புகளில் கட்டுப்படுத்தப்படுகிறதான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உயர்ந்த கட்டடம், வான் நோக்கிய கட்டடம் எல்லாம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு கட்டடத்தையும் இணைக்கும் பொழுது தவறுகள் வருகிறது. பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தாங்க, அப்பா காலத்துலேயும் நல்லா இருந்தாங்க. அப்பா காலத்தில் பக்கத்தால் ஒரு கட்டடம், பழைய கட்டடம் விலைக்கு கிடச்சிது. ரொம்ப நாளாக இவங்களுக்கும் ஆசை, வாங்கி இணைக்கிறாங்க. இணைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா புது கட்டடம் தன்மை மாறுது, அக்னி வளர்ச்சியாக போகுது. பழைய கட்டடத்தினுடைய தன்மையும் மாறுது, வாயுவிய வளர்ச்சியாக போகுது. அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பகையாக மாறினதுனால சிக்கலாகி போகுது. இப்போ தாத்தா நல்லா இருந்தார், அப்பா நல்லா இருந்தாருங்கிற கதைக்கு எது தடைன்னு இதை போய் பார்க்கும் பொழுது தான் தெரியும். அப்போ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணாமல் இடிக்கிறதா அல்லது இடிக்காமலே செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல அதை பயிற்சியை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃபைனலாக மணிபாரதிட்ட வாங்க. ஆனால் பாவமாக வர்றீங்க, அதனால தான் யோசிச்சுட்டு இந்த ஐடியாவை முன்கூட்டி சொல்கிறோம். சார் அதான் சார் சொல்லிக்கலாம். அதாவது +2 படிக்கிற பையன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் சார். 8th 9th வரைக்கும் படிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப பிரில்லியன்ட் பாய், இன்டெலிஜென்ட், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இப்போ என்னால் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, படித்தாலும் என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. இது ஏன் என்ன காரணம்னு தெரியல எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, வெறி இருக்குது. ஆனால் இப்போ எல்லாரும் என்னை சத்தம் போகிறாங்க, என்னடா மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போகிற அளவுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காப்ல சார். அப்போ 8th 9th வரைக்கும் படிச்ச அந்த ஸ்டூடெண்ட் இப்போ இது பண்றதுக்கு நீங்க சொல்ற இன்டீரியர் காரணமா இருக்குமா சார்? அதாவது இப்போ அவங்க அதே வீட்டில் தொடர்ந்து இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்கான பதில் உங்களுடைய லெட்டரில் இல்லை. ஒன்று, அதே நேரத்தில் இப்போ 8th வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ச்சிகள் வர வர அதான் இப்போ ஒரு கஃபோர்டே பண்ணி பையனுக்கு ஒரு நல்ல அழகாக வச்சுக்கிட்டோம், ஒரு டேபிளை போட்டு கொடுப்போம் அப்படின்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வீட்டினுடைய வாசல் முதல்ல தப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த அமைப்புகளில் நீங்கள் இந்த மாதிரி லோடிங்குகள் மாற்றி கொடுக்கும் பொழுது அது தப்பாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மந்தமாக்கிடும். உடனே சாத்தான்னு ஒரு கணக்குன்னு எடுத்தீங்கன்னாலே அது முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னா அது குணத்தை தான் காமிக்கும். அது முருங்கை மரத்தில் ஏறாமல் வெளியில் இருக்கிற வரைக்கும் நாம் தப்பிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம். இதெல்லாம் கதைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தன்மை காற்றை முறைப்படுத்துவது இந்த கலை, இது விஞ்ஞான பேசிக். இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், நீர் குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், ஆனால் காற்று மட்டும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கும். அப்போ இந்த காற்று இருக்கக்கூடிய பாகங்களில் தான் மனிதனுடைய வாழ்க்கை தன்மை இருக்கும். ஏன்னா சந்திர மண்டலத்தில் காற்று இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ஏரியாவில் இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ அங்கெல்லாம் கட்டடம் கட்டுறதுன்னு முடிவு பண்ணுறோம். இப்போ செவ்வாய் கிரகத்தில் இல்லை, அதனால் போக முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ சந்திர மண்டலத்திலையும் சில ஏரியாவில் காற்று இல்லாமல் மிதவைத்தன்மையில் இருக்குது, அதனால் செயற்கை காற்றில் கொண்டு போகிறோம், அங்கே போனால் பூமியில் நடக்க முடியாதுங்கிற ஒரு யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த காற்று அழுத்தம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் இல்லைங்கும் பொழுது எந்த பக்கத்தை எப்படி போகிறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுவது போல பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த காற்று நம்மளுக்கு எப்படி முறைப்படுத்தப்படுகிறது என்றால்
இந்த கட்டடத்தினால தான். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு வழி தெரியலன்னு பயந்துட்டு இருக்கோம். அதே வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு எவ்வளோ தைரியமாக இருக்கும். அப்போ அந்த காற்று, அப்போ அங்கே இருக்கக்கூடிய காற்றினுடைய தன்மை வேறு, இங்கே இருக்கக்கூடிய தன்மை வேறு. ஆக காற்றை முறைப்படுத்துவதால் தான் இந்த கட்டடக்கலைங்கிறது அம்சமாகுது, நம்மளை அறிவாளியாக்குது. ஆனால் இதுக்கு பகையாக இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு உடைக்கிறதா வேண்டாமா, எப்படி பண்ணுறது, எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பல ஃபார்முலா இருக்குது. அதில் எது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு உடனடியாக ஒத்து வரும், அப்புறம் லேட்டாக எப்படி வருங்கிறத முடிவு பண்ணணும். ஓகே நேர்களே, இது வரைக்கும் வந்து பல கேள்விகளுக்கு வந்து விளக்கம் தந்தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ரொம்ப கவலையோடு எழுதிங்க, என் குழந்தை இல்லை, என்னால் படிக்க முடியல, பொருளாதாரம் வந்து சரிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து தீர்வு கிடைக்கும், தீர்வு கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாங்க, நம்ம வெற்றி பெற முடியும், வெற்றி பெறலாம் என்று கூறி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் என்று சொல்லி இது வரைக்கும் வந்து சார் விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது சார். மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம் நேர்களே. ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 98653 76115.